ஏண்டி உமா ஒரு பணம் கொடுப்பாராடி? என்னன்னு தெரியலையாக்கா. ஏண்டி என்னன்னு தெரியாமையாடி என்ன அழைச்சிட்டு போற? கேட்டு பார்ப்போம்க்கா, கேட்டு பார்த்தா தானே தெரியும் அவர் கொடுக்குறாரு கொடுக்கலன்ட்டு. என்னாடி கேட்டு தானே பார்ப்போன்ட்டு போகிறோம். கேட்டு பார்ப்போம் வா. அவர் கொடுக்கணுடி, கொடுக்கலண்டா என்னடி செய்கிறது? வீடு வர கிடக்கு. அவர் கொடுக்கலண்டாக்கா, கொடுக்கலண்டா காமாட்சி அக்கா வட்டிக்கு பணம் கொடுக்கங்க்கா. அதுட்டா கேட்டு பார்ப்போமா? அது வட்டிக்கு பணம் கொடுக்குறது உனக்கு எப்படி தெரியும்? இல்லைக்கா நான் சும்மாண்டா ஒரு வாயை விட்டு பார்ப்போமே. ஏன்டி நம்ம சும்மா இருக்கிறது நான் பிடிக்கலையே அவனுக்கு? அட்ட வாயை கொடுத்துவிட்டு வாங்கி கட்டிக்க சொல்றியாடி? இல்லை கேட்டு பார்ப்போமேன்னு தான் சொல்கிறேன். வேற யார்ட்டாச்சும் கேட்டாலும் கேட்கணுடி, ஆகிட்ட கேட்கக்கூடாதுடி. பணம் கொடுக்குறது நம்ம கொடுக்குதோ கொடுக்கலையோ தெரியாமல் கேட்டோன்னு வச்சுக்க, நம்ம தொலைஞ்சோம். உமா என்னாடி இந்த ஊர் தானா? ஆமாக்கா, வீடு திறந்துருக்கு, யாருமே காணும். காலிங் பில்லு இருக்கான்னு பாரு. என்னடி இது, ஒரு காலிங் பில்லு சுவிட்ச் வேற இல்லை. என்ன இத்தனை பெரிய வீடு கட்டி வச்சிருக்கோம், ஒரு காலிங் பில்லு வரையா இருக்காது. அம்மா கூப்பிடுறி. அம்மா அம்மா, சார் சார். என்னடி இவ்வளோ கத்துற ஒத்தனையா காணு? வீட்டில் இருக்கோம்ல இல்லையா? கதவெல்லாம் திறந்து தானேக்கா இருக்கு. வீட்டில் எல்லாமே அப்படியே கதவை திறந்துருக்கோம். அதானே. யாரு நீங்களாம்? யாருமா யாரு? அக்கா, கைலாசன் சார் இருக்காங்களா? கைலாசன். என்னது கைலாசனா? ஆமா, எங்க வீட்டுக்காரர் தான். ஏன் அவரை கேக்குறீங்க? இல்லை அவங்கள பார்க்கணும் சாரு. நீங்க எதுக்கு அவரை பார்க்கணும்? என்ன செய்தி அப்படி? என்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட சொன்னாதான் நான் அவர்கிட்ட சொல்லி வர சொல்லுவேன், இல்லைண்டா வர சொல்ல மாட்டேன். என்னக்கா இவங்க இப்படி பேசுகிறாங்க? சொல்லுவோமா? சொல்லுவோம்மா, அவன் வீட்டுக்காரங்கன்னு தானே சொல்கிறாங்க, சொல்லு. என்ன அங்க குசு குசு மந்திரம் ஓதுறீங்க? என்ன செய்தின்னு சொல்லுங்க. சாருக்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்கலான்னு வந்தோம்மா. வட்டிக்கு சார் கொடுப்பாங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வந்தோம். ஓ அப்படியா? யார் சொன்னா சாரு பணம் கொடுப்பாங்கன்னு? உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? இல்லைம்மா, ஏற்கனவே எங்கள் வீட்டுக்காரர் வாங்கியிருக்காரு சார்கிட்ட. அதனால் இவங்களுக்கு வேணும் பணம். பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு, அவங்களுக்காக வந்தேன். ஓ, உங்க வீட்டுக்காரு வாங்கி இருக்கிறாரா பணம்? இப்ப இவங்களுக்கு வாங்கி கொடுக்க வந்திருக்கீங்களா? என்னன்னு தெரியலையே. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு ஒன்றும் புரியலையே. அக்கா சார்கிட்ட சொல்லி அதை வர சொல்லுங்க அக்கா. என்னது அக்காவா? நான் அவ்வளோ வயசுலாம் இல்லைம்மா, உங்க வயசு தான் இருக்கும். அக்காண்டெல்லாம் கூப்பிடாதீங்க, மேடம்னு சொல்லுங்களேன். சரி ஓகே மேடம், சாரு சட்டை வர சொல்லுங்க மேடம். சாரு குளிச்சிட்டு இருக்காரு, இப்படி உக்காருங்க. சாரு குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு வருவாரு, உக்காருங்க அப்படி. சரி சரி, சார் வர வரைக்கும் உட்காந்துருக்குறேன் மேடம். உக்காருங்க, நான் போய் சாருக்கு டிஃபன் வச்சு சாப்பிட்டுட்டு வர சொல்றேன். சரி மேடம், வர சொல்லுங்க. இது என்னடி இது, உள்ள செய்தியை கேட்டுக்கிட்டு தான் கூப்பிடமா அவரை? ஆமாக்கா, இது என்ன எல்லா கேள்வியும் இது நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்புறம் போய் டிஃபன் கொடுத்து வர சொல்கிறாங்குது. அவர் எப்போ சாப்பிட்டுட்டு எப்போ வருவார தெரியலையே. வாக்கா அங்கே உட்காருவோம். வாக்கா அப்படி வந்து உட்காரு. வரட்டேண்டி, நான் அங்கேயே நிற்கிறேன். அவர் எப்போ வருவாரோ, உட்காரு வரட்டும். எப்படி வருவார்? அவர் வந்து பணம் கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரு என்னாலே தெரியலையடி. அப்படிலாம் சொல்லாதக்கா, கொடுப்பாரு. வாங்கம்மா. வரேன் சார், வரேன் சார்.
உட்காருங்க உட்காருங்க. வேணாம் வேணாம் பரவாயில்ல சார். ஓஹோ, பணம் வேணுமா உங்களுக்கு? என் ஒய்ஃபு சொன்னா. ஆமா, என்ன டாக்குமெண்ட் எடுத்து வந்திருக்கீங்க? வீட்டு இதா, நானும் பத்திரமா, இல்லை வயலு தோப்பு கொள்ளை ஏதாவது பத்திரம் இருக்கா? பத்திரமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். பத்திரமாமா கேட்பீங்க? ஆமா, பத்திரம்லாம் இல்லாம யார் பணம் கொடுப்பா? இந்த காலத்துல யார் பணம் கொடுப்பா? நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியுமா? எந்த நம்பிக்கையில கொடுக்க முடியும்? ஆமா, எவ்வளவு பணம் வேணும்? அது 20,000 ரூபா வேணும் சார். 20,000 ரூபா போதும். அதுக்கு போய் பத்திரம் வேணும்? பின்ன வேணாமா? சும்மா யாரும் அந்த காலத்துல கொடுப்பா? 1000 ரூபாய் பணம் மட்டும்தான் நான் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்காம கொடுப்பேன். 1000 ரூபா, 2000 ரூபா வாங்கின வர டாக்குமெண்ட் கேட்பாமா? ஏதாச்சும் பத்திரம் கொடுக்கணும். அதுக்கு பொறுமான பொருள் வேணுமா? சும்மா கொடுக்க மாட்டேன், இந்த கைலாசம் கொடுக்க மாட்டாமா? டாக்குமெண்ட் இருந்தா எடுத்துட்டு வாங்க, தரேன். அப்படி இல்லைன்னா நீங்க போயிட்டு வாங்கம்மா. அக்கா பத்திரம்லாம் கேட்குதுவோ? என்ன செய்யறதுக்கா? பத்திரத்துக்கு எங்கடி போகிறது? 20,000 ரூபா பணத்துக்காடி பத்திரம் கேட்பாங்க? என்ன சொல்றீங்க? எனக்கு கால் வலி, ரொம்ப நாளா நிக்க முடியாது. சீக்கிரம் சொல்லிட்டு சட்டுப்பட்டுன்னு சொல்லிட்டு கிளம்புங்க. பத்திரம் இருக்கா இல்லையா? கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா? சொல்லுமா. அக்கா வீட்டில் போய் யோசனை பண்ணிட்டு வந்து கேட்குறோன்னு சொல்லலாமா? ஆமாம் அம்மா, மணிகண்ட அப்பாட்ட கேட்டுக்கிட்டு கேட்போம் பணம். சார் 20,000 ரூபா பணம் தானே, டாக்குமெண்ட்லாம் கேட்க மாட்டீங்க, பத்திரம்லாம் கேட்க மாட்டீங்கன்ட்டு நாங்கள் கேட்க வந்துட்டோம் சார். வீட்டில் என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கணும், எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு நாளை மறுநாள் வரேன் சார். ஓகேம்மா ஓகே. பத்திரம் இருந்தா தான் பணம் வரும், பத்திரம் இல்லைண்டா வராது. 1000 ரூபா மட்டும் தான் சும்மா கொடுப்பேன், 2000 ரூபா வரை சும்மா கொடுக்க மாட்டேன். அதுக்குள்ள பொருள் வேணும், மனசுல வச்சுக்கோங்க. பத்திரம் இருந்தா எடுத்துக்கிட்டு வாங்க, பணம் தரேன். பத்திரம் இல்லைண்டா நீங்க வீட்டிலேயே இருக்கலாம். எப்ப போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் சார், போயிட்டு வரேன் சார். நல்லது, போயிட்டு வாங்க. டாக்குமெண்ட் இல்லாம இந்த காலத்துல யார் பணம் கொடுப்பா? இந்த பம்பளை என்ன பணம் வேணும்ட்டு வந்து இருக்குது, ஒன்னும் எடுக்காம கையை வீசிக்கிட்டு வந்து இருக்கு. அடாடாடா, இப்படியெல்லாம் பணம் கொடுக்க முடியாது. போயிட்டோம். என்னடி உமா 20,000 ரூபா பணத்துக்காக பத்திரம் கேட்குறாரு? 20,000 ரூபா பணத்துக்காக வீட்டு பத்திரத்தெல்லாம் அடமானம் வைக்க முடியாமாடி? அதானே என் வீட்டுக்காரெல்லாம் சொல்லலையாக்கா பத்திரம் கேட்பாருலாம். நம்மள லேடிஸாக 2 பேர் வந்திருக்கோம்ட்டு கேட்குதோளோ? அதானே உன் வீட்டுக்கார்ட்ட கேட்டுப்பாரு, பத்திரமா கேட்பாரு. எம்கிட்ட பணம் வாங்கியிருக்காரா? அவர் என்ன என்கிட்ட சொல்ல வாக்கா போகிறாரு? அம்மா செலவுக்கு வாங்கினா அப்படி எப்படியும் பாரு, ஆனால் பத்திரம்லாம் அவர் வச்சா மாதிரி தெரியலையே. ஒரு சமயம் உன் வீட்டுக்காரு பத்திரம் ஏதோ வச்சுட்டு தாண்டி பணம் வாங்கியிருப்பாரு. ஏக்கா உங்களுக்காச்சும் 2 வீடு இருக்குது, சொந்த வீடு, அதுக்கு பத்திரம் இருக்கும். எங்களுக்கு ஏது சொந்த வீடு, என்ன சொத்து பத்து வச்சுருக்கோம், எங்களுக்கு எப்படி பத்திரம் வரும்? நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு, எப்படிக்கா பத்திரம்லாம் எங்களுக்கு கிடைக்கும்? அவர் எப்படி பத்திரம் வச்சு பணம் வாங்கியிருப்பாரு? அதெல்லாம் பத்திரம் வச்சுலாம் பணம் வாங்க மாட்டார், அப்படிலாம் வாங்கியிருக்க மாட்டாருக்கா. வாங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு எதனால நம்மகிட்ட அப்படி பணம் கேட்குறாருன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரரு பத்திரம்லாம் வச்சு பணம் வாங்கியிருக்க மாட்டாருக்கா. இவர் எதுக்கு நம்மள்ட்ட பத்திரம் கொடுத்தா தான் பணம் கொடுப்பேன்னு சொல்கிறாண்டு என்னடி எனக்கு ஒன்றும் புரியலக்கா. என் வீட்டுக்கார்ட்ட தான் கேட்கணும். என்னடி செய்கிறது, பத்திரம் வச்சா தான் கொடுப்பேங்கிறாரு, பத்திரம் வர எங்கள்கிட்ட இல்லையடி. என்னக்கா சொல்கிற? பத்திரம் உங்கள்கிட்ட இல்லை, 2 வீட்டு பத்திரம் இருக்கமே. வீடுலாம் என் பேரில், எங்கள் வீட்டுக்கார் பேர்லலாம் இல்லடி. நாங்கள் குடியிருக்கிறோமா இப்போ வீடு, அது என் மாமியாங்க பேரில் இருக்க அந்த வீடு. அவங்க வச்சுருக்காங்க பத்திரத்தை. அந்த 100 வீடு வாடகைக்கு விட்றேங்கிற பாரு, அந்த வீடு என் மாமனார் பேரில் இருக்குது. அது 2 வீட்டு பத்திரமும் என் மாமியாங்க தான் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நாங்கள் பத்திரம் கேட்டோன்னு வச்சுக்க, எதுக்கு என்னத்துக்கு, எதுக்கு உங்களுக்கு பணம், எதுக்கு தேவை, இதெல்லாம் தேவையா, பத்திரம் வச்சுட்டு 20,000 ரூபா பணம் வாங்கணுமான்ட்டு அவங்க குறுக்கு கேள்வியும் கேட்பாங்க. கேட்டுக்கிட்டு கொடுக்க வர மாட்டாங்கடி. அதெல்லாம் சும்மா பேச்சு. எங்கள்கிட்ட பத்திரம்லாம் கிடையாது, அங்கே இருக்கிறது தான் வீடு. நீ வாடகை கொடுத்துட்டு இருக்க, நாங்கள் வாடகை கொடுக்காம இருக்கோம், சொந்த வீடுண்டு. என்னக்கா அப்படி சொல்கிற? அப்போ வீட்டு பத்திரம்லாம் உங்கள்கிட்ட இல்லை, உங்கள் பேரில் இல்லை, அண்ணன் பேர்லலாம் இல்லையா?
அண்ணன் பேரில் எந்த சொத்தம் கிடையாது, என் பேர்லேயும் எந்த சொத்தம் கிடையாது. என் மாமியாங்க பேர்லேயும் மாமனார் பேர்லேயும் தான் இருக்குது. அது விட்டா அந்த பத்திரம்லாம் வச்சுருக்குவோம். நீ வாடகை வீட்டில் வாடகை கொடுத்துட்டு இருக்க மாதம் மாதம். நான் வாடகை கொடுக்காம சொந்த வீடுன்ட்டு சும்மா தங்கியிருக்கேன். அதான் உனக்கும் எனக்கும் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாதுடி. அது கிடக்கு இப்போ. நான் சொந்த வீடு இல்லைன்ட்டு அழுகுறேன், நீ வீட்டை வச்சுக்கிட்ட ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கிய. அது கிடக்கு இப்போ. அப்பன்னா வாங்க முடியாதுக்காப்பாண்ணா. இந்த செவ்வந்தி மொட்டை காலைல 10 மணிக்கெலாம் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு நான் உடனே வந்துடுறேன், 11 மணிக்கெலாம் வந்துடுவேன், 1 மணி நேரத்தில் வந்துடுவேன்ட்டு போனா ஆலியங்கானு பெரியங்கானு. காலையில் போன மொட்டையை காணு, ராவாயிடுச்சு, மணியை 7 மணி ஆச்சு. அவள் ஆத்தாக்காரிட்ட வர ஃபோன் நம்பர் வாங்காமல் விட்டுட்டேனே, ஃபோன் வர போடுறதுக்கு நம்பர் இல்லை, என்ன செய்யறது? வீட்டு உள்ளார போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஒண்டியாக இருந்து அந்த மொட்டை இருந்தது ஒரு மாதிரியாக இருந்துச்சு, நம்மளுக்கு ஒரு பயம் இல்லாமல். அதுக்காகத்தான் அவளை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாலும் தொலைஞ்சிட்டு போதுன்னு மாற அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ எங்கே தொலைஞ்சி தொலைப்பட்டு போனான்னு தெரியலையே. இப்போ யாரை கண்டு கேட்குறது? இருட்டாயிடுச்சு, மணி வர 7 மணி ஆயிடுச்சு. காலையில் போனவ எங்கே போனா? எப்படி அவள்கிட்டயும் ஒரு ஃபோன் இல்லை, அவள் ஆத்தாக்காரி ஃபோன் வச்சிருக்காளே என்னான்னு தெரியல. அதையும் நம்ம கேட்காம விட்டுட்டேன். அவள் ஆத்தாக்காரி ஃபோன் நம்பரையாச்சும் வாங்கி வச்சிருந்துருக்கணும். இல்லை இந்த கல்யாணி வருவாள், அவள் ஃபோன் நம்பரையாச்சும் வாங்கி வச்சிருக்கணும். அவளை தான் சொல்லுவாள் என்கிட்ட ஃபோன் இல்லை, என் வீட்டுக்கார தான் வச்சிருக்காரும்பா. அவள்கிட்டயும் ஒரு ஃபோன் இல்லை, இவ ஆத்தாக்காரிட்ட இருக்கா இல்லையாண்டா அதான் தெரியல. இப்போ யாரை விட்டு கூப்பிட்டு விடுறது? எப்படி நம்ம போகிறது? இப்போ தனியாக இருக்கிறோம், ஒண்டியாக இருக்கோம், பயமாக வர இருக்குது. போனவளை ஒன்றா காணுமே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே. காப்பியை போட்டு குடிச்சிட்டு உட்காந்து கிடக்கிறேன். வீட்டில் போய் பார்க்கறதுக்கு ஒரு வேலை பார்க்க வர பயமாக இருக்குது, கதவை சாத்திட்டு போவ. வாசல்லையே உட்காந்து கிடக்கிறேன். சாயங்காலம் 5 மணிலேருந்து வருவாளேன்னு பார்த்தா இன்னும் காணும், 7 மணி ஆயிடுச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, யாரை விட்டு கூப்பிட்டு விடுறது? நான் பாட்டு அப்படி வாசலில் புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறேனே, என்னை புலம்ப விட்டுட்டு போயிட்டாலே, எங்கே போனான்ட்டு தெரியலையே. அவள் வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொன்னா, எங்கே போயிருப்பா அப்படி? சம்பளம் மட்டும் இவங்களுக்கு சம்பளம் வாங்குறாளுவா? போய் உக்காந்துட்டாப்பிச்சா? வரட்டும், இன்னுமே அவள் ஆத்தா வீட்டுக்கு போகிறதா இருந்தால் உனக்கு சம்பளம் பண்ணுறா கழிச்சிக்கு வந்து சொல்லிடுறேன். அவள் வராத நாளெல்லாம் சம்பளத்தை கழிச்சிக்கணும். கழிச்சிக்கிட்டா தான் இவளுக்கு திமுற அடங்கும், அவள் ஆத்தா காரிக்கும் தெரியும். அப்போ தான் பொண்ணை நீ வேலை பார்க்குற வீட்டுக்கு போ, நேர காலத்தோட அங்கே உட்காராதன்னு சொல்லி வெட்டி விடுவா. இப்போ கிட்ட உட்கார வச்சுக்கிட்டால அவள் இன்னைக்கு வராத நாளை சம்பளத்தை பிடிச்சிடுறேன், அவளுக்கு கொடுக்கவே மாட்டேனே. இன்னும் புலம்ப விட்டுட்டு போயிட்டாலே, நான் யாரை விட்டு கூப்பிட்றதுன்ட்டு ஒன்றும் புரியலையே. பகல் நேரமாக இருந்தாலும் எந்த மூதவியாச்சும் வரும், இந்த மூதவி விட்டாச்சும் சொல்லி விடலாம். இப்போ நான் ராவு நேரத்தில் எந்த மூதவி வரோம்? ஒரு மூதவியும் காணும், என்ன செய்கிறது? அம்மா ஒண்டியாக இருப்பாங்களே, தனியாக விட்டுட்டு வந்தோமே, நம்ம போவோன்ட்டு அவளுக்கு என்ன வந்துச்சா? இதே அவள் ஆத்தா கறியாக இருந்தால் அப்படி விட்டுட்டு போவாளா? எல்லாம் வேலைக்கு வைக்கிறதுலாம் சும்மா தடம் தண்டம் இதுக்கு மாற அடிக்கிறது. இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல, நம்ம புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கணும். உண்மையா வரப்போறா? ராவாயிடுச்சு, உண்மையா வரப்போதா அந்த குட்டி? இன்னைக்கு வரா மாதிரி தெரியல, நாளைக்கு வரால வழியே தெரியலையே. இந்த கல்யாணி வர எங்கே போனாட்டு தெரியல, அவள்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் வர தெரியல. இல்லாட்டி அவளுக்காச்சும் ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்லலாம். போயிட்டாடிண்டு அவளை எங்கே போய் தொலைஞ்சு தொலைப்பட்டு போனான்ற ஒன்றும் புரியலப்போ. இப்படியே நம்ம புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் பேருக்கு.